அண்ணாமலை இப்படி கேட்கச் சொன்னாரா? போயா! செய்தியாளர்களிடம் டென்ஷனான டி.ஆர். பாலு. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக அரசின் சில அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறினார். இதனால் தனக்கு எதிராக பொய்யான கருத்துகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறி அண்ணாமலை மீது திமுக மக்களவை உறுப்பினரும் திமுக பொருளாளருமான டி.ஆர். பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். உரிய ஆதாரங்கள் இன்றி தனது பெயருக்கு தீங்கு இழைக்கும் நோக்கத்தில் அண்ணாமலை அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாக டி.ஆர். பாலு தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக அண்ணாமலை கடந்த ஜூலை 17ஆம் தேதி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஆனால் அன்றைய தினம் டி.ஆர். பாலு ஆஜராகாததால் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். அதன் பேரில் டி.ஆர். பாலு இன்று காலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது தரப்பில் உள்ள ஆதாரங்களை வழங்கினார். இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த டி.ஆர். பாலு 21 நிறுவனங்களுக்கும் எனக்கும் தொடர்பு என அண்ணாமலை சொல்லியிருந்தார். இன்று ஆஜராகி சாட்சியமளித்த போது 18 நிறுவனங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தேன். 1.5 மணி நேரம் நேரில் ஆஜராகி அத்தனை விளக்கமும் அளித்தேன். இந்த வழக்கின் அடுத்த விசாரணை செப்டம்பர் 22ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். அப்போது செய்தியாளர் ஒருவர், சார், நீங்க 2004ஆம் ஆண்டு நிறைய ஊழல் செய்ததால் தான் 2009இல் மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை. அப்போது போகாத மானமாதான் ஊழல் பட்டியலை வெளியிட்ட போது போய்விட்டது என அண்ணாமலை கூறியிருக்கிறாரே என்று கேட்டார். அப்போது டி.ஆர். பாலு, அண்ணாமலை இப்படி உங்களிடம் கேட்கச் சொன்னாரா என்றார். அதற்கு செய்தியாளர், அண்ணாமலை பேட்டி கொடுத்திருக்கிறார் என்று கூறிய போது அதற்கு நான் சரியான இடத்தில் பதில் சொல்கிறேன் என்று டி.ஆர். பாலு கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம், எந்த இடியட் சொன்னதாக இருக்கட்டும், நீங்கள் இதை கேட்கவில்லையே, அண்ணாமலை சொல்லும்போது நான் அவரிடம் பதில் சொல்கிறேன் என்று டி.ஆர். பாலு சொன்னார். தொடர்ந்து அந்த செய்தியாளர், 10,000 கோடி உங்களுக்கு வந்து என்ற கேள்வியை தொடங்கிய போது டென்ஷனான டி.ஆர். பாலு, விடியா போயா என்று கூறியபடி பதிலளிக்காமல் நகர்ந்து சென்றார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திடுங்கள்.